யாதொரு கசப்பான வேரும் முளையாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. இந்த கசப்பு அநேக நேரம் நமக்கு சுதந்திரவாளியாக மாறுவதை தடுக்கிறது. நமக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கிறது, ஜெபம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் நமக்குள்ள கசப்பு இருக்குமானால் அது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யும். இந்த கசப்பு நமக்குள்ளிருந்து வரும், நம்ம ஃபேமிலிக்குள்ள, ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே, ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்குள்ளே மிகவும் அதிகமாக இருக்கும். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த கசப்பை நம்ம உடைச்சி மற்றவங்கள ப்ளஸ் பண்ணி ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு சுவிசேஷத்தையும் அறிவிப்போமானால் அந்த கசப்பிலிருந்து நாம் விடுதலையாகி ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்கலாம். மெயினாக அந்த வியாதியிலிருந்து ஒரு பெரிய சுகத்தை நம்ம அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளலாம். நான் மனம் திரும்பிட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று நம்ம கிளைம் பண்ணாலும் நமக்குள்ள கசப்பு இருந்தால் நம்ம அவருடைய புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை பெற முடியாது. அதனால் மனம் திரும்பி அந்த கசப்பை உடைச்சிட்டு நம்ம இயேசுவின் நாமத்தில் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும்.